நம்ம சிருஷ்டி ஒளியில முருகர் திருவிழா. முருகன் அப்படின்னா அழகன், குமரன் அப்படி நிறைய சொல்லலாம். அந்த வகையில முருகனோட அனைத்து விதமான வடிவங்கள் கொண்ட விக்கிரகங்கள் பூஜிக்கப்பட்டு சிருஷ்டி ஒளியில கந்த சஷ்டி விரதத்துக்காக, கந்த சஷ்டி பூஜைக்காக ரெடியா இருக்கு. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சிருஷ்டி ஒளியில எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு தீர்வு உண்டு. அருளும் கண்டிப்பா கிடைக்கும், பொருளும் அருளும் கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம எல்லாரும் முருகர் வழிபாடு, கந்த சஷ்டி வழிபாடு செய்யணும். இந்த கந்த சஷ்டிக்கு நிறைய முருகர் நம்ம சிருஷ்டி ஒளியில வந்திருக்காரு. ஒவ்வொரு முருகரையும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. ஒவ்வொரு முருகர்கிட்டையும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த முருகர் வேணுமோ, அப்படி இல்லைன்னா வேல் கூட இருக்கு. வேலும் நிறைய வெரைட்டியில இருக்கு. எந்த வேல் வேணாலும், எந்த முருகர் வேணாலும் உங்க இல்லத்திற்கு வரலாம். ஸோ எல்லா விதமான முருகருக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கும். ஒரு முருகர்ல பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கும், மயில் இருக்கும், வேல் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலங்காரங்கள் வித்தியாசப்படும். ராஜ அலங்காரத்துல கூட இருக்காரு பாருங்க முருகர். ஸோ முருகர் பாத்தீங்கன்னா சேவல் கொடியோட இருப்பாரு, மயில் கொடியோட இருப்பாரு. இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா முருகனை பாத்தீங்கன்னா இங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த வகையில சத்ரு சம்ஹார ஹோமத்துல வச்சு பூஜிக்கப்பட்ட முருகன். ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகளாக இருந்தாலும் சரி, அந்த கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி குழந்தை பேர், எந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த முருக வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா மாற்றத்தை பார்க்கலாம். மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ என் கையில இருக்கிற 350 ரூபா பட்ஜெட்ல இருக்கக்கூடிய இந்த முருகர் கூட உங்க இல்லத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஸோ 350 ரூபாயில நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ்ல, நிறைய ரேஞ்சில் பாத்தீங்கன்னா முருகர் விக்கிரகம் இருக்கு. வேணுன்றவங்க உடனே கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த முருகர் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா உடனே வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணி முருகரை அழைச்சிக்கோங்க.